தமிழக அரசியல் வரலாற்றில் முன் எப்போதும் நடக்காத அவலம் அசிங்கம் கடந்த 3 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வெட்கக்கேடு குறித்து ஆட்சியாளர்கள் வாய் திறக்கவில்லை. அடாவடியாக பாட்டிலுக்கு 10 வாங்கியவர்கள் அது போதாது என்று மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. பல தாய் குளங்களின் கண்ணீரில் கஜானாவை நிரப்பியவர்கள் கையும் களவுமாக சிக்கியுள்ளதாக தகவல் வருகிறது. தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை உருவாக்கப் போகும் இந்த மதுபான ஊழல் குறித்து தெரிந்து கொள்வதற்கு முன் டெல்லியிலும் தெலங்கானாவிலும் என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். டெல்லி மதுபான கொள்முதலில் கலால் வரி முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் 2 அரசியல் கட்சிகள் அதிகாரத்தை இழந்தன. அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு சென்று ஆட்சி அதிகாரத்தை இழந்தார். தெலங்கானா முதல்வரின் மகள் சிறைக்கு சென்றார். ஸ்டாலினை போலவே குடும்ப ஆட்சி நடத்தி வந்த சந்திரசேகர் ராவ் ஆட்சியை இழந்து கட்சியை சின்னாபின்னமாக கிடக்கிறது. அப்படியான ஒரு ஊழலில்தான் நம்ம மாடல் முதல்வரின் திராவிட மாடல் மாட்டிக்கொண்டு முழிப்பதாக மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கலால் வரி ஏய்ப்பு என அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. திமுகவினருக்கு சொந்தமான மது ஆலைகளில் இருந்து டாஸ்மாக் நிறுவனத்திற்கு கணக்கே காட்டாமல் நேரடியாக மதுக்கடைகளுக்கு பாட்டில்களை எடுத்து வந்து விற்பனை செய்திருக்கிறார்கள் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது தோராயமாக 30 ரூபாய் மதிப்புள்ள பாட்டிலை டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலம் மதுக்கடைக்கு கொண்டு சென்று 120 ரூபாய்க்கு விற்றால் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு 90 ரூபாய் கிடைக்கும். அதையே டாஸ்மாக் நிறுவனத்திற்கு தெரியாமல் நேரடியாக கொண்டு சென்று மதுக்கடையில் விற்றால் அந்த லாபம் திராவிட மாடலுக்கு கிடைக்கும். இதில் கூடுதலாக 10 ரூபாய் வேறு வாங்குகிறார்கள். இப்படியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டில்தான் திராவிட மாடல் சிக்கியுள்ளது. மகனும் மருமகனும் ஒரே ஆண்டில் 30,000 கோடி சேர்த்து விட்டார்கள் என அமைச்சர் பிடிஆர் சொன்னது 5 கட்சி மாறி வந்த அம்மாவாசை என அழைக்கப்படும் செந்தில் பாலாஜிக்கு திமுகவில் அதீத முக்கியத்துவம் கொடுத்தது, ஜாமீனில் வந்தவரை அவசரமாக அமைச்சராகி அழகு பார்த்தது, ஊழல்வாதியை வாய் நிறைய தியாகி என ஸ்டாலின் புகழ்ந்தது, எல்லாவற்றையும் இணைத்து பார்த்தால் மாடல் ஆட்சி மீதான மதுபான ஊழல் குற்றச்சாட்டில் உள்ள உண்மை விளங்கிவிடும் போல் தெரிகிறது. தொட்டுப்பார் சீண்டிப்பார் என வீரவசனம் பேசியவர் இப்போது ஏன் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்? இப்போது பேச வேண்டியதானே? பேச மாட்டார்கள். தாய்க்குளங்களின் கண்ணீரில் கஜானாவை நிரப்பியவர்கள் விரைவில் கெஜ்ரிவாலை போல சந்திரசேகர் ராவ் போல ஆட்சி அதிகாரத்தை இழக்கத்தான் போகிறார்கள். அட நாங்க சொல்லல சார், குடிக்கு அடிமையான அப்பாவால, கணவனால, அண்ணனால, தம்பியால பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்றாங்க.